திரு ரங்கராஜ், முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய ஒவ்வொரு உரையிலையுமே தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவார். தொட்டவங்களை விடமாட்டோம்னா அது எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும். சி விஜயபாஸ்கரோ இல்லை மற்றவர்களை கட்சியில் இணைக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பக்கம் நடக்குது. மற்றொரு பக்கம் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களில் முந்தைய வழக்குகளில் சம்மன் அனுப்பப்படுது, புது வழக்குகள் போடப்படுது. அப்போ நடவடிக்கை எப்படி? ஒரு பக்கம் அரசியலாக தான் அணுகணுமா, இல்லை அரசாங்கம் முறைப்படி தன்னுடைய நடவடிக்கை எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ரங்கராஜனுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, முதல்ல இந்த சர்ச்சைகள்லாம் இதற்கான காரணம், அடிப்படை என்ன, யார் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பின்னணி என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரி, இப்போது ஒரு எம்எல்ஏயாக இருக்கிறவர் ராஜினாமா செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்கப்படுது. அவர் ராஜினாமா பண்ணாலே இப்போ இந்த பத்திரிகைலாம் தவறான தலைப்பு போட்டு வந்துட்டுருக்காங்க. குதிரை பேரம்னு அர்த்தம் தெரியாமல் போட்டுட்ருக்காங்க. இப்போது ஒரு சட்டவிரோதம் இல்லீகல்ன்ற மாதிரி இன்பதுரை இன்னைக்கு கூட பேசுகிறார். இன்பதுரை மேட்ருக்கு நான் பின்னால் வரேன். ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு கட்சியை சார்ந்தவங்க இன்னொரு கட்சியில் மர்ஜ் ஆகலாம், provided they have more than 2/3 support. provided 2/3 செகண்ட் தான். provided they more than 2/3. இப்போ 2/3 இல்லைன்னா நீ மர்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அந்த கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யலாம். செய்துட்டு இன்னொரு கட்சியில் சேரலாம். அந்த இன்னொரு கட்சியில் நடக்க போகிற அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலிலேயே அவங்க போட்டியிடலான்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. த ஃபைனல் லா ஆஃப் த லேண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்றாங்கன்னு சொன்னால் அவங்க எம்எல்ஏ பதவியே வைக்க முடியாது. ஆனால் ராஜினாமா செய்துட்டு அங்கே இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த இடைத்தேர்தலை இதே அந்த முன்னாள் எம்எல்ஏ போட்டியெல்லாம் வெற்றி பெறலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் இல்லீகல் ஆர் எகெயின்ஸ்ட் த லா ஆஃப் த லேண்ட். இன்பதுரை தப்பாக சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. அது அப்பட்டமாக ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு வாதம் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கிளியர் பண்ண ஸ்டாண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டில் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்யலாம், போட்டியிடலாம். இப்போ இதில் எம்எல்ஏ சார்ந்த ராஜினாமா பண்ணுறாங்க, ஒரு கட்சியில் சேர்றாங்க. இனிமேல் நடக்க போகிற இடைத்தேர்தலில் போட்டியிடலாம். சட்டப்படி அக்கார்டிங் டு த லா ஆஃப் த லேண்ட் அவங்க போட்டியிடலாம். அது ஃபஸ்ட்டு அது பொசிஷன் ஒன்று கிளியர் பண்ணும். ஒன்று இதுக்கு உங்களுக்கு எந்த என்ன பிரசிடென்ட் இருக்கா, முன்னுதாரணம் இருக்கா? இப்போ பேசுகிற திமுக என்ன பேசுகிறாங்க இதானே அவங்க பேசுகிறாங்க. இவங்க எப்படி ராஜினாமா பண்ணி ஒரு கட்சியில் சேரலாம், அப்புறம் பிறகு அதில் போட்டியிடலாம்னு சொல்கிறாங்க. 2009 திமுக தலைவர் திரு கருணாநிதி ஆட்சியும் போது மார்ச் 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர். ரங்கராஜ் சார் இந்த உதாரணத்தை பார்த்திருக்கோம். இந்த பர்டிகுலர் கேஸ்க்கான உதாரணம் தான் சொல்கிறேன். சரி, அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுக அவரை வந்த இடைத்தேர்தலில் நிறுத்தி வைத்து அவரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தது 2009. இதே திமுக இதே தான் பண்ணாங்க, ராஜினாமா பண்ணாங்க. இன்னும் இங்கே இடைத்தேர்தல் வரல. இடைத்தேர்தலில் நிறுத்தி வச்சு அடுத்து வர இடைத்தேர்தலில் நின்று திமுக சார்பாக போட்டிட்டு ஜெயித்து திமுக எம்எல்ஏ ஆனார் 2009. அதே மார்ச் 2009 ரெண்டாவது இப்போது பேசுகிறார்ல அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர், அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து திமுகவில் ஜாயின் பண்ணுறார். திமுகவில் ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கும் இடைத்தேர்தலில் நடந்த இதில் வாய்ப்பு கொடுத்து அவரும் தேர்ந்தெடுத்து திமுகவில் வந்திருக்காரு. இப்போ திமுகவில் எப்படி வந்திருக்காருன்ற வரலாறு அதிமுக எம்எல்ஏ இருந்து ராஜினாமா செய்து வந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. இல்ல, எனக்கு அது ரெண்டு உதாரணம் வந்து நம்ம முன்னாள் கேள்வி. விடமாட்டோம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்றாரு? அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கட்சியில் இணைக்கக்கூடிய நடவடிக்கை, திமுகவுக்கு மட்டும் சம்மன் அனுப்பப்படுது, விசாரணை நடத்தப்படுது, லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுது. அதுதான் கேள்வி. அது ஏன் இரட்டை பார்வையா பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். அப்படிதான் ஜம்பிங் த கன். இப்போ எந்த கோர்ட்டில் யாருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க? இந்த 4 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க, அவங்க மேலே இல்லை, அங்கேருந்து தொடங்குது. இப்போ எங்கேருந்து தொடங்குது? அதிமுகவில் இருக்கிற பெரும்பான்மை எம்எல்ஏக்கள், பெரும்பான்மை இருந்தது 25-40 பேரில் 25 பேர் பெரும்பான்மையான இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி கூட்டத்தில் அதிமுக தாவேக்காக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் தொடங்குது. அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார். அப்போ அந்த 25 பேர் அதில் ஆதரவு கொடுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவங்களை திரும்ப சேர்த்துக்கிறேன்,
கட்சியில் ஒன்றா இருப்போம் அப்படின்னு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டாம்னு சபாநாயகர் கடிதம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லா நோட் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக நீங்கள் பாருங்கள், லீகலாக பாருங்கள். டிஃபெக்ஷன் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சபாநாயகருக்கு லெட்டர் கொடுத்து அந்த எம்எல்ஏக்கள் மீது அந்த வாக்கெடுப்புல பங்கேற்றதுக்காக நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி முக ஸ்டாலின் நடத்துறது கடந்த கால அரசியல் நிகழ்கால அரசியல் என்ன பேச விடுங்க, என்ன முதல்ல பேச விடுங்க. சட்டப்படி டெக்னிக்கலா லீகலா பார்க்கணும், ஒரு இன்ஃபார்ம் டிபேட்டா நடக்கணும்ன்ற இது வந்து லாவணி கச்சேரி கிடையாது. ஸோ எப்போ அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரோ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை, ஸ்பீக்கர் ஏற்றுக்கிறார், ஓகே. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா இது ஏதாவது சட்டமீறல், இல்லீகல், அன்லாஃபுல் எதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா செய்து இன்னொரு கட்சி செய்கிறது வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கன்க்ளூஷன் ஜம்ப் பண்ணலாம்? குதிரை பேரம்னா ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எனி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மணி ட்ரையல்ன்றது ரொம்ப அவசியம். இப்போ கோர்ட்டில் வந்து இந்த கேஸ்லாம் வந்து நிற்கணும்னா கூட இன்க்ளூடிங் இந்த கேஸ்லேயே அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு போலீஸ் சொல்லுது, ஏதோ இருந்தாலும் அல்டிமேட்லி எங்கே வந்து நிற்கும்னா ஒரு மணி டிரான்சாக்ஷன், ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, இல்லை ஆஃபர் இருக்குது. அந்த மணி ட்ரையல்காலம் ஒரு ஆதாரம் வந்து கேட்பாங்க, போலீஸில் இருக்கான்னு கேட்பாங்க. பணம் கொடுக்கப்பட்டதா, வாங்கப்பட்டதா, யார் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, இதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த ப்ராசஸ் இருக்குது. இதில் ஏதோ பணம் சீஸ் பண்ணதா போலீஸ் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல, தெரியல. இல்லை இந்த திருவள்ளிக்கே நீங்கள் கேஸ்லேயே சம் மணி வாஸ் ஆல்சோ சீஸ்ன்றாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மணி ட்ரையல் இருந்தா இல்லையான்றது கோர்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆன் த பேஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான் நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் சொல்கிறாங்கன்னா கூட சரி, லா பாயிண்ட் படி நான் எடுத்துக்கிறேன், வராமல் போகலாம். சரி, அது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறதுக்கும் பொருந்தும். செந்தில் பாலாஜி அசோக் மேலே குற்றச்சாட்டு வைத்ததும் இறுதியில் கோர்ட்டில் ஆதாரங்களை வைத்து நீங்க பதில்ல வரல. என்னுடைய கேள்வி அப்படின்றது அதுதான் வரும்ன்ற தொட்டம் இல்ல. எப்ப இல்ல யார் நேரம் இல்ல, நீங்க 1 மணி நேரம் முடிஞ்சிடும் டிபேட் வரதுக்குள்ள. இல்ல 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 யார் இப்போ இந்த கேஸ்ல யார் தொட்டாங்க, யார் பணம் வாங்கினாங்க இந்த கேஸ்ல சொல்லுங்க. எந்த கேஸ்ல? இந்த திருவள்ளி கேஸ்ல யார் பணம் தொட்டா வாங்கினாங்க, தொடாம வாங்கினாங்கன்னு அவங்க தொட்டவங்கள மேல இவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்களா? யாரு? டிஎம்கே மேலே தானே போட்டிருக்காங்க இந்த கேஸ் பொறுத்தவரை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கு கட்சி சேர்றதுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்ததா, மணி ட்ரையல் இருக்கா? சரி, ஊத்தங்கரை விவகாரத்தில் இல்லை ஊத்தங்கரை விவகாரத்தில் கூட தான் தாவேக்காவுடைய எம்எல்ஏ இருந்ததில் பணம் டிரான்சாக்ஷன் நடக்கலை. அப்போ மட்டும் எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? ஊத்தங்கரை அதுதான் இப்போ நடக்குது கேஸு. அது இல்ல சார், 35 கோடி கேஸ்ல நீங்க அந்த விளக்கத்தை சொல்லும்போது ஏன் திமுக வரும்போது சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் கேக்குறேன். அதான் கேக்குறேன் நான். நீங்க நான் எடுத்துக்கிறேன். இல்ல எடுத்துக்கிறேன். 9 நிமிஷம் இல்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 35 கோடி இந்த டிரான்சாக்ஷன் கொடுத்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அது வந்து ப்ராசிக்யூஷன் படி இறுதி தீர்ப்பு கோர்ட் முன்னால வரும். ஆனா நீங்க யாரோ ஜம்பிங் த கன், எங்கேயோ யாரோ தொட்டா விட மாட்டோம், இது விட மாட்டான், யாரை வந்து கடைசி வரைக்கும் நீங்க கேள்வி இருக்கணும். இதுல யார் வந்து விட்டு விடுச்சிட்டாங்க, கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க யார் மேல? நீங்க பாஜக அரசு மகாராஷ்டிரா இல்ல சார், கர்நாடகா திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல ரங்கராஜ் சார், திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். நான் திருப்பி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்லுங்க. இல்ல சார், என்சிபி இல்ல ரங்கராஜ் சார், இல்ல கேள்வி முடிச்சிரேன். கேள்வி தப்பாவே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. என்சிபிக்கு எதிராக அஜித் பவார் கோஷ்டி சேர்ந்தபோது அவங்க வந்து சில பேர் வந்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. சரி, அந்த மாதிரி ஏதாவது வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கா? அதன் சட்டப்படி என்ன பார்க்கணும்னா, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். யாராவது வித்ட்ரா பண்ணிருக்காங்களா கேஸ்? சரத் பவார் கேஸ்ல அவங்க வந்து கட்சி என்சிபில சேர்ந்த போது நான் உங்களுக்கு பாடம் போட்டு விரும்பல, உங்களுக்கு பாடம் போட்டு வரல. நீ வந்து சட்டப்படி போனா லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இந்த பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சர்வபாரல தொடங்கி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது சட்டப்படி இந்த கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டு அறிக்கை வந்திருக்கா? அப்பதான் நீங்க வந்து நான் வந்து நீங்க சொன்னது தப்பு நான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இல்ல ஆளுங்கட்சி இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய விசாரணை, ஆளுங்கட்சி மீன்ஸ் ஒரு மாநிலத்தில் கூடிய அமைப்புகள் நடத்தக்கூடிய விசாரணை
ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராகவே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? கடந்த கால நிகழ்வுகள் நம்ம பார்த்தது இல்லையா? ஏன் செந்தில் பாலாஜி விவகாரத்திலே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரசேகரன் சார் சொன்னாரு திமுக ஒழுங்கா விசாரணை நடத்தல. எப்படி ஆளுங்கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் நடத்த முடியும்? அதனால கேக்குறேன் உங்ககிட்ட. நான் சொல்ல தெளிவா சொல்றேன். சரி, திமுக இரண்டாவது சுற்றுல சொல்லுங்க. அனுமதி கொடுங்க. இரண்டாவது சுற்றுல நீங்க ஆங்கரா, நீங்க எம்எல்ஏ சொல்லுங்க முடியாது. நீங்க பேச அனுமதி கொடுங்க. செந்தில் பாலாஜி வழக்கிலே திமுக அரசு அவர் மேல இருந்த கேஸ் வித்ட்ரா பண்ணல. கேஸ் நடந்துட்டு இருந்தா இல்லையா? அதுதான் சட்டம். சட்டம் law will take its own. சட்டம் நடக்குது. அதான் நீங்க ஸ்டாலின் மீதும் தவறான குற்றச்சாட்டு வைக்க முடியாது. கோர்ட் பத்தவரை நான் தலையிட முடியாது சொல்லிட்டாங்க. அது கோர்ட் நடக்குது. அதனால அந்த குற்றத்தை அவ மேல வைக்க முடியாது. அதனால சட்டப்படி கேஸ் வித்ட்ரா பண்ணாங்கன்னா நீ சொல்றது வரும். நீங்க எப்படி வித்ட்ரா பண்ணலாம்னு கேட்கலாம். நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். திரு ரங்கராஜ், முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய ஒவ்வொரு உரையிலையுமே தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவார். தொட்டவங்களை விடமாட்டோம்னா அது எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும். சி விஜயபாஸ்கரோ இல்லை மற்றவர்களை கட்சியில் இணைக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பக்கம் நடக்குது. மற்றொரு பக்கம் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களில் முந்தைய வழக்குகளில் சம்மன் அனுப்பப்படுது, புது வழக்குகள் போடப்படுது. அப்போ நடவடிக்கை எப்படி? ஒரு பக்கம் அரசியலாக தான் அணுகணுமா, இல்லை அரசாங்கம் முறைப்படி தன்னுடைய நடவடிக்கை எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ரங்கராஜனுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, முதல்ல இந்த சர்ச்சைகள்லாம் இதற்கான காரணம், அடிப்படை என்ன, யார் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பின்னணி என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரி, இப்போது ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர் ராஜினாமா செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்கப்படுது. அவர் ராஜினாமா பண்ணாலே இப்போ இந்த பத்திரிகைலாம் தவறான தலைப்பு போட்டு வந்துட்டுருக்காங்க. குதிரை பேரம்னு அர்த்தம் தெரியாமல் போட்டுட்ருக்காங்க. இப்போது ஒரு சட்டவிரோதம் இல்லீகல்ன்ற மாதிரி இன்பதுரை இன்னைக்கு கூட பேசுகிறார். இன்பதுரை மேட்ருக்கு நான் பின்னால் வரேன். ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு கட்சியை சார்ந்தவங்க இன்னொரு கட்சியில் மர்ஜ் ஆகலாம், ப்ரொவைடட் தே மோர் தென் 2/3 சப்போர்ட். ப்ரொவைடட் 2/3 செகண்ட் தான், ப்ரொவைடட் தே மோர் தென் 2/3. இப்போ 2/3 இல்லைன்னா நீ மர்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அந்த கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யலாம். செய்துட்டு இன்னொரு கட்சியில் சேரலாம். அந்த இன்னொரு கட்சியில் நடக்க போகிற அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலிலே அவங்க போட்டியிடலான்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. த ஃபைனல் லா ஆஃப் த லேண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்றாங்கன்னு சொன்னால் அவங்க எம்எல்ஏ பதவியே வைக்க முடியாது. ஆனால் ராஜினாமா செய்துட்டு அங்கே இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த இடைத்தேர்தலை இதே அந்த முன்னாள் எம்எல்ஏ போட்டியெல்லாம் வெற்றி பெறலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் இல்லீகல் ஆர் எகெயின்ஸ்ட் த லா ஆஃப் த லேண்ட். இன்பதுரை தப்பாக சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. சரி, கேள்வி. அது அப்பட்டமாக ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு வாதம் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கிளியர் பண்ண ஸ்டாண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டில் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்யலாம், போட்டியிடலாம். இப்போ இதில் எம்எல்ஏ சார்ந்த ராஜினாமா பண்ணுறாங்க, ஒரு கட்சியில் சேர்றாங்க. இனிமேல் நடக்க போகிற இடைத்தேர்தலில் போட்டியிடலாம். சட்டப்படி அக்கார்டிங் டு த லா ஆஃப் த லேண்ட் அவங்க போட்டியிடலாம். அது ஃபஸ்ட்டு அது பொசிஷன் ஒன்று கிளியர் பண்ணும். ஒன்று இதுக்கு உங்களுக்கு எந்த என்ன பிரசிடென்ட் இருக்கா, முன்னுதாரணம் இருக்கா? இப்போ பேசுகிற திமுக என்ன பேசுகிறாங்க இதானே அவங்க பேசுகிறாங்க. இவங்க எப்படி ராஜினாமா பண்ணி ஒரு கட்சியில் சேரலாம், அப்புறம் பிறகு அதில் போட்டியிடலாம்னு சொல்கிறாங்க. 2009 திமுக தலைவர் திரு கருணாநிதி ஆட்சியும் போது மார்ச் 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர். ரங்கராஜ் சார் இந்த உதாரணத்தை பார்த்திருக்கோம். இப்ப இந்த இந்த பர்டிகுலர் கேஸ்க்கான உதாரணம் தான் சொல்றேன். சரி, அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுக அவரை வந்த இடைத்தேர்தலில் நிறுத்தி வைத்து அவரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தது 2009 இதே திமுக. இதே தான் பண்ணாங்க, ராஜினாமா பண்ணாங்க. இன்னும் இங்கே இடைத்தேர்தல் வரல. இடைத்தேர்தலில் நிறுத்தி வச்சு அடுத்த வர இடைத்தேர்தலில் நின்று திமுக சார்பாக போட்டிட்டு ஜெயித்து திமுக எம்எல்ஏ ஆனார் 2009. அதே மார்ச் 2009 ரெண்டாவது இப்போது பேசுகிறார்ல அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர், அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து திமுகவில் ஜாயின் பண்ணுறார். திமுகவில் ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கும் இடைத்தேர்தலில் நடந்த இதில் வாய்ப்பு கொடுத்து அவரும் தேர்ந்தெடுத்து திமுகவில் வந்திருக்காரு. இப்போ திமுகவில் எப்படி வந்திருக்கான்ற வரலாறு
அதிமுக எம்எல்ஏ இருந்து ராஜினாமா செய்து வந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. இல்ல எனக்கு அது இந்த ரெண்டு உதாரணம் வந்து நம்ம முன்னாள் கேள்வி, தொட்டவங்கள விடமாட்டோம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்றாரு? அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கட்சியில இணைக்கக்கூடிய நடவடிக்கை, திமுகவுக்கு மட்டும் சம்மன் அனுப்பப்படுது, விசாரணை நடத்தப்படுது, லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுது. அதுதான் கேள்வி. அது ஏன் இரட்டை பார்வையா பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். அப்படிதான் ஜம்பிங் த கன். இப்போ எந்த கோர்ட்டில் யாருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க? இந்த 4 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க, அவங்க மேலே இல்லை, அங்கேருந்து தொடங்குது. இப்போ எங்கேருந்து தொடங்குது? அதிமுகவில் இருக்கிற பெரும்பான்மை எம்எல்ஏக்கள், பெரும்பான்மை இருந்தது 25-40 பேரில் 25 பேர் பெரும்பான்மையான இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி கூட்டத்தில் அதிமுக தாவேக்காக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் தொடங்குது. அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார். அப்போ அந்த 25 பேர் அதில் வந்து ஆதரவு கொடுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவங்களை திரும்ப சேர்த்துக்கிறேன், கட்சியில் ஒன்றா இருப்போம் அப்படின்னு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டாம்னு சபாநாயகர் கடிதம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லா நோட் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக நீங்கள் பாருங்கள், லீகலாக பாருங்கள். டிஃபெக்ஷன் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சபாநாயகருக்கு லெட்டர் கொடுத்து அந்த எம்எல்ஏக்கள் மீது அந்த வாக்கெடுப்புல பங்கேற்றதுக்காக நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி முக ஸ்டாலின் நடத்துறது கடந்த கால அரசியல் நிகழ்கால அரசியல் என்ன பேச விடுங்க, என்ன முதல்ல பேச விடுங்க. சட்டப்படி டெக்னிக்கலா லீகலா பார்க்கணும், ஒரு இன்ஃபார்ம் டிபேட்டா நடக்கணும்ன்ற இது வந்து லாவணி கச்சேரி கிடையாது. ஸோ எப்போ அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரோ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை, ஸ்பீக்கர் ஏற்றுக்கிறார், ஓகே. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா இதில் ஏதாவது சட்டமீறல், இல்லீகல், அன்லாஃபுல் எதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா செய்து இன்னொரு கட்சி செய்கிறது வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கன்க்ளூஷன் ஜம்ப் பண்ணலாம்? குதிரை பேரம்னா ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எனி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மணி ட்ரையல்ன்றது ரொம்ப அவசியம். இப்போ கோர்ட்டில் வந்து இந்த கேஸ்லாம் வந்து நிற்கணும்னா கூட இன்க்ளூடிங் இந்த கேஸ்லேயே அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு போலீஸ் சொல்லுது, ஏதோ இருந்தாலும் அல்டிமேட்லி எங்கே வந்து நிற்கும்னா ஒரு மணி டிரான்சாக்ஷன், ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, இல்லை ஆஃபர் இருக்குது, அந்த மணி ட்ரையலுக்காக ஒரு ஆதாரம் வந்து கேட்பாங்க, போலீஸில் இருக்கான்னு கேட்பாங்க. பணம் கொடுக்கப்பட்டதா, வாங்கப்பட்டதா, யார் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, இதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த ப்ராசஸ் இருக்குது. இதில் ஏதோ பணம் சீஸ் பண்ணதா போலீஸ் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல, தெரியல. இல்லை இந்த திருவள்ளிக்கேணி கேஸ்லேயே சம் மணி வாஸ் ஆல்சோ சீஸ்ன்றாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு தெரியல. ஆனால் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மணி ட்ரையல் இருந்தா இல்லையான்றது கோர்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆன் த பேஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான் நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் சொல்கிறாங்கன்னா கூட சரி, லா பாயிண்ட் படி நான் எடுத்துக்கிறேன், வராமல் போகலாம். சரி, அது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறதுக்கும் பொருந்தும். செந்தில் பாலாஜி அசோக் மேலே குற்றச்சாட்டு வைத்ததும் இறுதியில் கோர்ட்டில் ஆதாரங்களை வைத்து நீங்க பதில்ல வரல. என்னுடைய கேள்வி அப்படின்றது வரும் தொட்டோ இல்ல எப்ப யாரு நேரம் இல்ல, நீங்க 1 மணி நேரம் முடிஞ்சிடும் டிபேட் வரதுக்குள்ள. இல்ல யார் இப்போ இந்த கேஸ்ல யார் தொட்டாங்க, யார் பணம் வாங்கினாங்க இந்த கேஸ்ல சொல்லுங்க. எந்த கேஸ்ல? இந்த திருவள்ளி கேஸ்ல யார் பணம் தொட்டா வாங்கினாங்க, தொடாம வாங்கினாங்கன்னு அவங்க தொட்டவங்கள மேல இவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்களா? யாரு? டிஎம்கே மேலே தானே போட்டிருக்காங்க இந்த கேஸ் பொறுத்தவரை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கு கட்சி சேர்றதுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்ததா, மணி ட்ரையல் இருக்கா? சரி, ஊத்தங்கரை விவகாரத்தில் இல்லை, ஊத்தங்கரை விவகாரத்தில் கூட தான் தாவேக்காவுடைய எம்எல்ஏ இருந்ததில் பணம் டிரான்சாக்ஷன் நடக்கலை. அப்போ மட்டும் எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? ஊத்தங்கரை அதுதான் இப்போ நடக்குது கேஸு. அது இல்ல சார், 35 கோடி கேஸ்ல நீங்க அந்த விளக்கத்தை சொல்லும்போது ஏன் திமுகன்னு வரும்போது சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் கேக்குறேன். அதான் கேக்குறேன் நான். நீங்க நான் எடுத்துக்கிறேன். இல்ல எடுத்துக்கிறேன். 9 நிமிஷம் இல்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 35 கோடி இந்த டிரான்சாக்ஷன் கொடுத்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அது வந்து ப்ராசிக்யூஷன் படி இருந்து இறுதி தீர்ப்பு கோர்ட் முன்னால வரும். ஆனா நீங்க யாரோ ஜம்பிங் த கன், எங்கேயோ யாரோ தொட்டா விட மாட்டோம், இது விட மாட்டான், யாரை வந்து கடைசி வரைக்கும் நீங்க கேள்விக்கு பதில் பண்ணல. திமுக 2000 செஞ்ச கேஸையும் கோர்ட்ல என்ன சொல்வாங்கன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. இதுல யார் வந்து விட்டு விட்டுட்டாங்க, கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க யார் மேல?
நீங்க பாஜக அரசு மகாராஷ்டிரா இல்ல சார், திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல ரங்கராஜ் சார், திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். நான் திருப்பி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்லுங்க. இல்ல சார், என்சிபி ரங்கராஜ் சார், இல்ல இந்த கேள்வி முடிச்சிருங்க. நீங்க தப்பாவே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. என்சிபிக்கு எதிராக அஜித் பவார் கோஷ்டி சேர்ந்தபோது அவங்க வந்து சில பேர் வந்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. சரி, அந்த மாதிரி ஏதாவது வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கா? அதன் சட்டப்படி என்ன பார்க்கணும்னா, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். யாராவது வித்ட்ரா பண்ணிருக்காங்களா கேஸ்? சரத் பவார் கேஸ்ல அவங்க வந்து கட்சி என்சிபில சேர்ந்த போது நான் உங்களுக்கு பாடம் போட்டு விரும்பல, உங்களுக்கு பாடம் போட்டு வரல. நீ வந்து சட்டப்படி போனா லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இந்த பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சரத்பவார்ல தொடங்கி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது சட்டப்படி இந்த கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டு அறிக்கை வந்திருக்கா? அப்பதான் நீங்க வந்து நான் வந்து நீங்க சொன்னது தப்பு. நான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இல்ல ஆளுங்கட்சி இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய விசாரணை, ஆளுங்கட்சி மீன்ஸ் ஒரு மாநிலத்தில் கூடிய அமைப்புகள் நடத்தக்கூடிய விசாரணை ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராகவே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? கடந்த கால நிகழ்வுகள் நம்ம பார்த்தது இல்லையா? ஏன் செந்தில் பாலாஜி விவகாரத்திலே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரசேகரன் சார் சொன்னாரு, திமுக ஒழுங்கா விசாரணை நடத்தல. எப்படி ஆளுங்கட்சிக்கு போனதுக்கு நடத்த முடியும்? திமுக கேக்குறேன். நான் சொல்ல தெளிவா சொல்லுவேன். சரி, இல்ல ரெண்டாவது சுற்றுல சொல்லுங்க. அனுமதி கொடுங்க. ரெண்டாவது சுற்றுல நீங்க ஆங்கரா, நீங்க எம்எல்ஏ சொல்லிக்க முடியாது. நீங்க பேசுறது அனுமதி கொடுங்க. செந்தில் பாலாஜி வழக்கிலே திமுக அரசு அவர் மேல இருந்த கேஸ் வித்ட்ரா பண்ணல. கேஸ் நடந்துட்டு இருந்தா இல்லையா? அதுதான் சட்டம். சட்டம் law will take its own. சட்டம் நடக்குது. அதான் நீங்க ஸ்டாலின் மீதும் தவறான குற்றச்சாட்டு வைக்க முடியாது. கோர்ட் பத்தவரை நான் தலையிட முடியாது சொல்லிட்டாங்க. அது கோர்ட் நடக்குது. அதனால அந்த அவன் மேல வைக்க முடியாது. அதனால சட்டப்படி கேஸ் வித்ட்ரா பண்ணாங்கன்னா நீ சொல்றது வரும். நீங்க எப்படி வித்ட்ரா பண்ணலாம்னு கேட்கலாம். நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரங்கராஜ் நிறைவா அதிகம் குறுக்கீடு செய்யாம நீங்க பேச அனுமதிச்சா நான் சொல்றேன். அவரே சொல்றாரு, சாராம்சத்தை அவரே சொல்லிட்டாரு. இதுதான் இதுல வழக்கே கிடையாது. நீங்க அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகன் உடைச்சா பொன்குடம் மாதிரி திமுகவில் யார் வேணாலும் வந்து சேரலாம். போன வாரம் கூட விசிகேலேருந்து ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அறிவாலயத்தில் கூட்டம் வச்சு வரவேற்று இதெல்லாம் போட்டாங்க. மதிமுகலேருந்து மலை சத்யாவோட விலகி போனவங்க ஒரு 3 பேர் வைகோ முடிவு பிறகு அதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்புறம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் பவர்ஃபுல்லாக இருக்கிற எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற 5 அதிமுக அமைச்சர்கள் ராஜினாமா கூட பண்ணல, நேரடியாக திமுகவில் போய் சேர்ந்தாங்க. சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? 1980 இப்போ டிசம்பர் 2025 தேர்தலுக்கு முன்னால் விஎன்பி வெங்கட்ராமன் சின்னசாமி அதிமுகலேருந்து திமுகவில் சேர்ந்தவன் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஏராளமான உதாரணம் சொல்ல முடியும். இதே போல் அவர் சந்திரசேகர் சொன்னார், அதை அதிமுகவில் சார்ந்த எல்லாம் ரகுபதி, வேலு, முத்துசாமி, கே.கே. ராமச்சந்திரன், சேகர் பாபு, எவ்வளோ பேர் அதிமுகலேருந்து திமுகவில் போனாங்களே. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னணி என்ன? திமுகலேருந்து அதிமுகவும் போயிருக்காங்க. இப்போது எம்ஜி ஜெயித்த பிறகு ஒரு கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சிம்பிள், ஒரு இமேஜ் கொடுக்குதுன்னா அதை நோக்கி பலர் போக வந்து ஒரு கிராவிடேஷனல் புல், ஒரு மேக்னெட்டிக் புல் அரசியல் ரீதியாக இருக்க தான் செய்யும். ஃப்யூச்சர் இனிமேல் இந்த கட்சி தான் அப்படின்னு ஒரு நிலை வரும். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் முன்னாலேயே காங்கிரஸ் கட்சி தலைமை ஹைகமாண்ட் முடிவு பண்ணி 60 எம்எல்ஏ 60 சீட்டு எல்லாம் பேசி முடிவெடுத்ததை திமுக தான் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து ஒரு பெண்ணு திருமணத்தில் விரும்பாத ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்த மாதிரி அங்கேருந்து கூட்டு வந்து இங்கே திமுக கூட்டணியில் சேர்த்து வைத்து அங்கதான் வந்து தவறாச்சு. சரி, அதனால அதை க்ளோஸ் பண்ணாங்க. அவைக்கா பக்கம் காங்கிரஸ் போனால் விட்டுற வேண்டியது தானே? அவன் கூட்டணி வச்சு அமைச்சுக்கிட்டோம் தேர்தலில். ஏன் அது வந்து தடுத்து நிறுத்தி கொண்டு வந்து திமுக சேர்க்கணும்? அது ஒன்று. விசிகேவும் தேர்தலுக்கு முன்னாலேயே தாவகாவோட போறதுக்காக ஒரு என்ன இருந்தது, திருமாவளவன் வந்து நடந்தது. சரி, அதிமுகவிலையும் பலர் தாவகாவுடன் தேர்தலுக்கு முன்னாலேயே அதோட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு பின்னால் வெற்றி பெற்ற பிறகு அரசியல்வாதிகள் கண்டிப்பா அவங்களாம் சங்கர மடம் நடத்தல. அவங்க வந்து ஃபியூச்சர் பாக்குறாங்க. நமக்கு வந்து இனிமேல வாய்ப்பு என்ன, அரசியல்ல என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபியூச்சர் பார்க்கும்போது அந்த பக்கம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் வந்து போறது இயற்கை. அது கிராவிடேஷனல் புல், ஃபோர்ஸ் ஆஃப் லா, ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். அதுக்கு நீ கற்பனையா இல்லாம நீ போட தெரியல. முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு 1000 பேர் 5000 பேர் டெய்லி வந்து அந்த சேர முடியுமோ சேர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு ஜெயிச்ச பிறகு 80ல் எப்படி எம்ஜிஆர் கட்சி விட்டு 5 அமைச்சர்கள் விட்டு திமுக போய் சேர்ந்தார்கள், அந்த மாதிரி பலர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே லைன் தனித்து நிற்போம்னா 2014 தனியாக நின்றது திமுக எவ்வளோ சீட்டு ஜெயிச்சது? பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அதுக்கு பிறகு கூட்டணி வச்சிருந்தா 2014 வைக்கும்போது 1% குறைஞ்சது. ஓகே, அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி சேர்த்த பிறகு தான் அது. அதனால கூட்டணி இல்லாமல் அவங்க தேர்தல் நின்னா
35% அவங்க இருக்காங்க டிவிக்கு, இவங்க 22%, அதிமுக 20%. சரி. யார் ஜெயிப்பாங்க? இந்த அரசியல் கணக்கெல்லாம் திமுக போன்ற கட்சிகள்லாம் ஒரு முதிர்ச்சியோட மெச்சூரிட்டியோட ஒரு முடிவெடுக்க யாரோ சொல்றாங்கிறதுக்காக வேண்டி இவங்க கூட்டணியே வேண்டாம்னு சொன்னா சரி அவங்க தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். சரி, ஓகே. முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது பாயக்கூடிய வழக்குகள், தாவேகா அரசினுடைய நடவடிக்கை ஊழல் ஒழிப்பா பழிவாங்கலா என்ற தலைப்பின் கீழ் தான் நாம் இன்று 4 விருந்தினர்களோடு விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.